அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் இன்றைய தகவலின்படி தமிழகத்தில் இன்றைக்கு மட்டும் 5879 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2,51,738 பேருக்கு கொரோனா தொற்று தமிழக அளவில் உறுதிப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைக்கு கொரோனா தொற்றால் பலியானவர்களின் எண்ணிக்கை 99 பேர். இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4034 பேர். கொரோனா தொற்று எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, தொற்று பரவலின் சதவிகிதம் பெருகி வருகிறது என்பதை நாம் இந்த புள்ளி விவரங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தோழர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் யாவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நம்முடைய விண்ணப்ப புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கான நம்முடைய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கையில் புதிய மாவட்ட நிர்வாகத்தை கட்டமைப்பதற்கான விண்ணப்பங்களை இணைய வழியாக நாம் பதிவு செய்யும்படி கோரியிருந்தோம். அதன்படி நேற்றைய மாலை 5:30 மணி நிலவரப்படி 3153 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதன் பின்னரும் பலர் விண்ணப்பித்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு முழு விவரத்தை நான் சேகரிக்க இயலவில்லை. இந்த நேரலை நிகழ்வுக்கு முன்பு ஒரு நிமிடம் வரையில் நான் இன்னொரு நிகழ்ச்சியில் இருக்க நேர்ந்தது. ஆகவே புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கான விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு முடிந்தது. மேலும் விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் தலைமை நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தால் அவர்கள் விண்ணப்பிப்பதற்குரிய வழிமுறை சொல்லப்படும் என்று நான் நேற்று கூறியிருந்தேன். அதை மீண்டும் உறுதி செய்கிறேன். இன்றைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு முன்னணி நிர்வாகிகளோடு ஒரு கலந்தாய்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தை மறுசீரமைப்பு செய்வதற்குரிய ஒரு கலந்தாய்வு. மீண்டும் நாளை 11 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதில் சில முடிவுகள் எடுக்கப்படும். பின்னர் உரிய முறைப்படி அறிவிப்பு வெளியாகும். புதுவை மாநில தோழர்கள் விண்ணப்பம் செய்வதற்குரிய நாள், கடைசி நாள் ஆகியவை நாளை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்றைக்கு நாடு முழுவதும் மாபெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிறோம். சிலர் வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு இல்லை, இங்கே மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இது ஒரு குதர்க்கமான கேள்வி. இந்தி திணிப்பை எந்த மாநிலத்திலும் எதிர்க்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் எதிர்த்தோம். மாநில சுயாட்சியை எந்த மாநிலத்திலும் யாரும் கேட்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் கேட்கிறோம். மாநில உரிமைகள் குறித்த கேள்வியை தென்னிந்திய மாநிலங்களில் கூட தமிழ்நாட்டை தவிர வேறு யாரும் எழுப்பவில்லை, நாம் தான் எழுப்புகிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
சமூக நீதி தொடர்பான போராட்டங்கள். முதலாக அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டதே, முதல் திருத்தமே சமூக நீதி தொடர்பானது. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக நேர்ந்த ஒரு திருத்தம். அப்போது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமூக நீதி தொடர்பான விழிப்புணர்வே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை, சூழல் இல்லை. தமிழ்நாட்டில் தான் முதலாக சமூக நீதி தொடர்பான போர்க்குரல் எழுந்தது. அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தும் நிலையை ஏற்படுத்தும் வகையிலான போராட்டம் வெடித்தது. ஆகவே தமிழ்நாடு பல விவகாரங்களில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு இல்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடாது என்று வாதிடுவது ஒரு குதர்க்கமான வாதம். நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு பல காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்திருப்பது யார்? இவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் என்ன? இவர்களின் எதிர்கால திட்டம் என்ன அல்லது கனவு திட்டம் என்ன என்பதையும் நாம் கணக்கிலே வைத்து இதை அணுக வேண்டிய தேவை உள்ளது. ஆட்சியில் இருப்பவர்கள் சங் பரிவார் அமைப்புகள், பாரதிய ஜனதா என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா என்கிற அரசியல் பிரிவு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு அணி. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொண்டால்தான், செயல் திட்டங்களை புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இது சராசரி தேர்தல் கட்சி என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் இருக்கிற சிக்கலே. காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அரசியல் கட்சி. அதுபோல தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக தொடங்கப்பெற்று தேர்தல் களத்திலே போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ தங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் மூலமாக தங்களது நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறார்கள். அதே போன்ற சராசரியான ஒரு தேர்தல் கட்சியா பாரதிய ஜனதா என்றால் இல்லை. பாரதிய ஜனதா என்பது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு இயக்கத்தின் அரசியல் பிரிவு, ஒரு பொலிட்டிக்கல் விங். எப்படி மகளிர் அணி இருக்கிறதோ, தொண்டர் அணி இருக்கிறதோ, தொழிலாளர் அணி இருக்கிறதோ ஒரு அமைப்புக்கு, அதுபோல ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு தேர்தலில் நிற்காத அமைப்பு. ஆனால் அதிகம் பேசப்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். அகில இந்திய அளவில் பிஜேபியை பற்றி பேசுவதை விட பல மடங்கு ஆர்எஸ்எஸ் பற்றி தான் பேசப்படுகிறது. பிஜேபியின் தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதும் ஆர்எஸ்எஸ் தான். பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதும் ஆர்எஸ்எஸ் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கருத்தோடு ஒத்துப்போகிற, உடன்படுகிற, பல்வேறு களத்தில் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பணியாற்றுகிற அமைப்புகள் அனைத்துக்கும் பெயர்தான் சங் பரிவார் அமைப்புகள் என்று பெயர். பரிவார் என்றால் குடும்பம், சங் பரிவார் என்றால் எந்த சங்கத்தின் குடும்பம்? ஆர்எஸ்எஸ் என்கிற சங்கத்தின் குடும்ப அமைப்புகள் தான் சங் பரிவார் அமைப்புகள். அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழிலே சங்கிகள் என்று அழைக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்லது மூலம் என்பது ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங், சங்கம். சங்கம் என்பதே தமிழ் சொல் இல்லை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு வரம் இருக்கட்டும். ஆகவே அந்த சங்கத்தின் ஒரு அரசியல் பிரிவுதான் பிஜேபி. அது தொடக்க காலத்தில் என்னவாக இருந்தது என்றால் ஜனசங் என்று இருந்தது.
ஜனசங்கம், மக்கள் சங்கம், மக்கள் அவை. ஜனசங்கம் என்பது கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி என்கிற புதிய அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. 1984 அது 2 இடங்களை மட்டுமே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அதன் பின்னர் நாடு முழுவதும் மதவெறி அரசியலை பரப்பி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை மதத்தின் அடிப்படையில் கூறு போட்டு தங்களுக்கான அரசியல் ஆதாயத்தை அறுவடை செய்து கொண்டார்கள். அதிலே மிக முக்கியமானது மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் நேர்ந்த அரசியல் திருப்பங்கள் தான். மண்டல் கமிஷன் பரிந்துரை ஓபிசி என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான ஒரு பரிந்துரை. மிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தலித் அல்லாத, பார்ப்பனர் அல்லாத, பழங்குடி அல்லாத, சிறுபான்மை அல்லாத சமூகம், முஸ்லீம், கிறித்தவர், சமணர், பார்சி, சீக்கியர் போன்ற பிரிவுகளை சாராத, சீக்கியர், பௌத்தர் இந்து மதத்திற்குள்ளே வருகிறது, அது இணைந்து விடுகிறது. இஸ்லாமியர், கிறித்தவர் அல்லாத, தலித் மற்றும் பழங்குடி அல்லாத, பிராமணர் அல்லாத சமூகம்தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிலும் பின்னடைவில் இருக்கிறார்கள். போதிய அளவில் அவர்கள் கல்வி பெறவில்லை, வேலைவாய்ப்பு பெறவில்லை, அரசு வேலைகளில் இடம்பெற இயலாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது என்று மண்டல் பரிந்துரை சொன்னது. அதனை விபி சிங் அவர்கள் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்று கோலோச்சிய காலத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓபிசிக்கு இடஒதுக்கீடா, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் தோழர்களே, எஸ்சிக்கு இடஒதுக்கீடா என்பதல்ல அந்த போராட்டம், எஸ்டிக்கு இடஒதுக்கீடா என்பதல்ல இந்த போராட்டம், ஓபிசிக்கு இடஒதுக்கீடா என்று நாடே கொந்தளிக்கக்கூடிய வகையில் அன்றைய அத்வானி அவர்களின் தலைமையால் அன்றைய பிஜேபி தலைவர் அத்வானி அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற ஓபிசி சமூகத்திற்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரண்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற கட்சிகள், தலைவர்கள் தங்கள் சொந்த சமூகத்திற்கே துரோகம் இழைத்துவிட்டு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்தி, ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தி, கடைசியாக பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி அதிலிருந்து மதவெறி அடிப்படையில் மக்களை அணிதிரட்டி ஆட்சிக்கு வந்தார்கள். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு இந்த போக்குகள் எல்லாம் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரலாற்று புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஆகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியின் செயல் திட்டம் என்ன என்றால் ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம்தான். அவர்கள் ஏன் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள்? அவர்கள் இந்துக்களுக்கான கட்சி தானே, ஓபிசி இந்துக்கள் தானே. அது எம்பிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே எம்பிசி பிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிற இந்த இரு பிரிவினர் தான் அகில இந்திய அளவில் ஓபிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று. அப்படி என்றால் அதிலே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான். ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், ட்ரைபல் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஏன்னா வேற யாரு அதர் பேக்வர்ட் கிளாஸ்னா இப்போ வேற யாரும் இன்னொரு ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா?
அந்த ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து பட்டியல்படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அப்படி தான் சொல்லணும், வெறும் ஷெட்யூல் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், ட்ரைபல் பேக்வர்ட் கிளாஸ் என்று தான் எஸ்சி எஸ்டி சொல்ல வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. ஓபிசி என்ற இந்த சொல்லாடல் அப்படித்தான் உருவாகி இருக்கிறது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆக சமூகத்தை அவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி இப்படி ஒரு நிர்வாக வசதிக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீண்ட நெடுங்காலமாக கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை மறுத்தது மட்டுமில்லாமல் சமூக ரீதியாக அழுத்தப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற சமூக பிரிவினருக்கு அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவர்களும் பிராமணர் அல்லாத மற்றவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எனவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் எழுந்தது. நாடாளுமன்றங்களின் அவைகளில் எதிரொலித்தது. அதன் அடிப்படையில் நீதிபதி மண்டல் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நெடிய ஆய்வை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த மண்டல் கமிஷன் தான் 27% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிவகையை செய்தது. துணிந்து சொன்னார், நான் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய பிறகு கண்ணை மூடினால் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னவர் விபி சிங் அவர்கள். ஆட்சியை பறிகொடுப்பதற்கும் அப்போது தயாரானார். அன்றைக்கு பாரதிய ஜனதாவின் ஆதரவோடு தான் விபி சிங் பிரதமராக இருந்தார். அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் பிஜேபி எதிர்க்கும், ஆட்சிக்கு தருகிற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்ளும், அதனால் ஆட்சி கவிழும் என்றெல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஆட்சியே பறிபோனாலும் பரவாயில்லை, இடஒதுக்கீட்டை நான் நடைமுறைப்படுத்திய தீர்வேன் என்று துணிச்சலாக முடிவெடுத்தவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள், விஸ்வநாத் பிரதாப் சிங். அவருக்கு அன்றைக்கு தோளோடு தோள் கொடுத்து உற்ற துணையாய் இருந்தது, இடது கையாகவும் வலது கையாகவும் இருந்து பணியாற்றியது. இன்றைக்கு பிஜேபியோடு நமக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் துணை இருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த காலத்தில் ஓபிசிக்கு ஏன் இடஒதுக்கீடு என்று இந்திய அளவில் எந்த மூலையிலும் தலித்துகளோ பழங்குடிகளோ ஒரு முனகல் சத்தம் கூட எழுப்பவில்லை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை வரவேற்றார்கள், ஆதரித்தார்கள், அங்கீகரித்தார்கள், அதை கொண்டு வருவதற்கு உற்ற துணை இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. எதிர்த்தவர்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டது, பொது சொத்துக்களை சூறையாடியது, தீ வைத்தது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டது தான். தோழர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையும் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் கல்வி பெற்றுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் சதித்திட்டங்களை தீட்டி இந்த கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். அவர்களின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள், அதன் அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி, ஓபிசி உள்ளிட்ட சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி தரக்கூடாது, அதிகாரம் தரக்கூடாது, அவர்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று அரசு வேலைக்கு வந்துவிட்டால் தெருவை கூட்டுவது யார், கக்கூஸ் கழுவுவது யார், விவசாய வேலைகளை செய்வது யார், தறி நெய்வது யார், மர வேலைகள் செய்வது யார், பானைகள் வணைவது யார், நகை நட்டுகள் செய்வது யார், யார் செய்ய முடியும்? ஆகவே முடிந்த வரையில் இவர்கள் கல்வி பெறாமல் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று எண்ணக்கூடியவர்கள்தான் இந்த சங் பரிவார் அமைப்புகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வேலைகள் எந்த தளத்திலாவது முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள்
செய்கிறார்களா? செய்தது உண்டா? அதற்கு பழகியிருக்கிறார்களா? அதில் அவர்களுக்கு பக்குவம் உண்டா? தொழில் நுணுக்கம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். உழைத்தால்தான் உணவு என்கிறோம். இப்படியெல்லாம் உடல் உழைப்பு இல்லாமலேயே உழைக்காமலேயே உண்ண முடியும் என்கிற ஒரு சமூகம் இந்தியாவிலே நீண்ட நெடுங்காலமாக கோலோச்சி கொண்டிருக்கிறது. விவசாய வேலைகள் செய்யாமல், வரப்பு வெட்டாமல், வயலுக்கு நீர் பாய்ச்சாமல், நாற்று நடாமல், களை எடுக்காமல், காவல் காக்காமல், இரவு பகலாக வெயிலில் காயாமல், மழையில் நனையாமல், குளிரில் வாடாமல் உண்ண முடியும், நீண்ட நெடுங்காலம் வாழ முடியும், சொகுசாகவும் வாழ முடியும் என்கிற அளவுக்கு இங்கே ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சீர்குலைந்து விடக்கூடாது என்பதுதான் சங் பரிவார அமைப்புகளின் கனவு திட்டம். இது சீர்குலைந்து வருவதற்கு எது காரணம்? சமூக நீதி. எனவே சமூக நீதி என்கிற கோட்பாடே இல்லாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலை கொண்ட அமைப்புகள் தான் சங் பரிவார அமைப்புகள். அந்த அமைப்புகளின் அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்களின் நோக்கம் என்ன? வெறும் முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு என்பதெல்லாம் உண்மை இல்லை தோழர்களே. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு என்பது இந்துக்கள் என்கிற பெயரில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான், வாக்கு வங்கியை திரட்டுவதற்காகத்தான், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் அவர்கள் கையாளுகிற முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியல் என்பது. ஆனால் அவர்களின் நோக்கம் இந்த சமூகம் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததைப் போல வர்ணாசிரம அடிப்படையில் மறுபடியும் நிலைப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே அது இருக்கிறது, அது சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. காஞ்சி பெரியவாள் சொன்னதாக சொல்லுவார்கள், நல்ல வேளை வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆள வந்தான், நமக்கு ஒரு பாதுகாப்பான சொல்லை கொடுத்து விட்டு போய்விட்டான், இந்து என்று அவன்தான் நமக்கு பெயர் சூட்டினான், ஹிந்து லாஸ் என்று இங்கே இருக்கக்கூடிய சமூக நெறிமுறைகளை எல்லாம் தொகுத்து இந்து சட்டங்கள் என்று அவன்தான் முதலில் சட்டம் இயற்றினான். எனவே இந்த இந்து என்கிற சொல் காலாகாலமாக இருந்து வருகிற சொல் இல்லை, ஆதிகாலத்திலிருந்து புழக்கத்தில் இருந்து வருகிற சொல் அல்ல, ஆதிசங்கரர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த சொல் இல்லை. யாராவது அதை உறுதிப்படுத்த முடியுமா? இந்து மதம் என்கிற சொல்லாக இருந்தாலும் சரி, இந்து சமூகம் என்கிற சொல்லாக இருந்தாலும் சரி, இது ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த, புழக்கத்திற்கு வந்த ஒரு சொல்லாடல். அதுவரையில் அவர்கள் வைதீக மதத்தை சார்ந்தவர்களாக அறியப்பட்டார்கள், அல்லது வேத பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அல்லது வேஷ பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அயோத்திதாச பண்டிதர் அப்படித்தான் சொல்லுவார். அதிலே சைவம் வைணவம் என்பது கூட வைதீக மதத்தோடு தொடர்புடையதில்லை. வேத மதம் வேறு, சைவம் வைணவம் என்கிற இந்த மதங்கள் வேறு. அது ஒரு பெரிய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. அதற்குள்ளே நான் புகுந்து நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த இந்து என்கிற சொல்லாடல் இன்றைக்கு இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவசமாகிவிட்டது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இன்றைக்கு பயன்படுகிறது. இவர்களின் நோக்கம் இந்துக்களின் நலன் என்பது கூட அல்ல. பெரும்பான்மை இந்துக்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தலித்துகள் என்று அழைக்கப்பட்டாலும், பழங்குடிகள் என்று அழைக்கப்பட்டாலும், ஓபிசி என்று அழைக்கப்பட்டாலும், இந்த உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் முழுமையாக 100 விழுக்காடு படித்தவர்களாக மாறினால் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்பட்டுவிடும். சோஷியல் ஆர்டர் சீர்குலைந்து விடும். நீங்கள் இப்போ கிராமத்தில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அல்லது ஓபிசி சமூகத்தில் படித்தவர்கள் யாரும் கிராமப்புறங்களுக்கு போய் விவசாயம் செய்வதில்லை. நான் டிகிரி முடிச்சிட்டேன், எம்ஏ முடிச்சிட்டேன், எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியர், நான் டாக்டர்,
இவர்கள் யாரும் கலை கொத்தியை பிடிப்பதில்லை, மண்வெட்டியை தூக்குவதில்லை, ஏர் பிடிப்பதில்லை, மாடுகளை ஓட்டுவதில்லை, மாடுகளுக்கு புல் அறுப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை, களத்தில் போய் தானியங்களை அடிப்பதில்லை, பதர் நீக்குவதில்லை, மூட்டைகளை கட்டுவதில்லை, முதுகில் சுமப்பதில்லை. ஏனென்றால் படித்து விட்டார்கள். அதை போல எந்த இழிதொழிலையும் கூட இப்போது படித்தவர்கள் கிராமப்புறங்களிலே செய்ய முடியாது. எப்படி செய்வார்கள்? ஆக படித்தவர்கள் அத்தனை பேருமே நகரத்திற்கு வர வேண்டும், பெருநகரங்களுக்கு வர வேண்டும், மும்பை, டெல்லி போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், அங்கே போய் நல்ல வேலையில் அமர வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் அல்லது தனியார் துறைகளின் வேலைவாய்ப்பில் நல்ல வருமானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். விவசாயம் பாதிக்கப்படுகிறது, கைத்தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன. கார்பெண்டரின் பிள்ளைகள் கார்பெண்டராக இருப்பதில்லை. தச்சு வேலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது அரசு பணிக்கு வருகிறார்கள், ஆசிரியர்களாகிறார்கள், அதிகாரிகளாகிறார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்துவிட்டு மாவட்ட ஆட்சியராக, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்கிறார்கள், காவலர்களாக இருக்கிறார்கள். கைத்தறி செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது கைத்தறி தொழிலை செய்வதில்லை. துணி வெளுக்கக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது துணி வெளுப்பதில்லை. முடித்திருத்துபவர்களின் பிள்ளைகள் இப்போது முடித்திருத்துவதில்லை. மீன் பிடிப்பவர்களின் பிள்ளைகள் இப்போது மீன் பிடிப்பதில்லை. பொற்கொள்ளர்களின் பிள்ளைகள் இப்போது நகை செய்வதில்லை. செருப்பு தைப்பவர்களின் பிள்ளைகள் இப்போது செருப்பு தைப்பதில்லை. சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களுக்கு ஆள் தேவை. இவர்களெல்லாம் படித்துவிட்டால், இவர்களெல்லாம் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், இவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டால் இந்த கைத்தொழில்களை செய்வது யார்? காலம் காலமாக செய்து வந்த பரம்பரை தொழில்களை செய்வது யார்? இதுவெல்லாம் அற்றுப்போனால், அருகிப்போனால் என்ன ஆவது? எனவே 100 விழுக்காடு கல்வி கற்றவர்களை கொண்ட ஒரு தேசமாக இது இருக்கக்கூடாது என்கிற கருத்தியலை கொண்ட இயக்கம்தான் இது. வெறும் யூகமல்ல தோழர்களே, இதுதான் அவர்களின் கனவு திட்டத்தில் மிக முக்கியமானது. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை குறிவைத்துதான் இந்த வேலையை நகர்த்துகிறார்கள். இப்போது சொன்ன இவ்வளவு வேலைகளையும் ஓபிசி சமூகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயம் உள்ளிட்ட இந்த 5 தொழில்கள் சொல்வார்கள் அல்லவா, அவை அனைத்தும் வெறும் ஆசாரிகள் மட்டும் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. சௌராஷ்டிர மக்கள் கூட கைத்தறி தான். நெசவு வேலைகள் எல்லாவற்றையும் எந்திரமயப்படுத்தி அனைத்தையும் அப்படி உற்பத்தி செய்துவிட முடியாது. பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் அவற்றையெல்லாம் செய்துவிட முடியாது. அப்படியே அவற்றையெல்லாம் கூட பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம், பெருந்தொழில்களின் மூலம் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்துவிட முடியும் என்கிற சூழல் அமைந்தால் கூட தெருவை கூட்டுவதற்கு, கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு, எடுபிடி வேலைகள் செய்வதற்கு அரைகுறை படிப்புள்ளவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். எனவே இவர்களை வடிகட்டியாக வேண்டும். வடிகட்ட வேண்டும் என்பதற்காகவே 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு. இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. இந்த அரசு எவ்வளவு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு அல்லது சதி திட்டத்தோடு, தொலைநோக்கு சதி திட்டத்தோடு கல்விக் கொள்கையை வரையறுத்திருக்கிறது. எதற்காக 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு? எதற்காக 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு? 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே இருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே இருக்கிறது. இப்போது இடையிலே 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு கொண்டு வந்து விட்டார்கள். பொதுத் தேர்வு என்பதே வடிகட்டுவதற்கான ஒரு முயற்சி. மக்களின், மாணவர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அல்ல தோழர்களே, ஃபில்டர், வடிகட்டுவதற்காக. பல லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறார்கள், படிக்கிறார்கள். பல லட்சம் பேரையும் அப்படியே ப்ரமோட் செய்து கல்லூரிக்கு அனுப்பிவிட்டால், பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பிவிட்டால் அங்கே போதிய இடமில்லை, அவர்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய இயலாது என்கிற அடிப்படையில், மேலும் அனைத்து பிள்ளைகளும் படித்துவிட்டால் நாடு வழக்கமான பாரம்பரியமான தொழில்களை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போகும் என்கிற கவலையும் கூட. எனவே எந்த அளவுக்கு டிராப் அவுட்ஸ், இடைநிற்றலை ஏற்படுத்த முடியும். இப்போ 3ஆம் வகுப்பில்
3ஆம் வகுப்புனா அவனுக்கு 7-8 வயசு.